இன்றைக்கு திராவிடத்தை சூழ்ந்திருக்கிற ஆபத்து. நான் அதான் சொன்னேன், தத்துவத்தின் மீது தலைவர்கள் வைத்திருக்க நம்பிக்கை குறைய குறைய தத்துவம் தோற்றுரும். தத்துவத்தில் கோளாறு இல்லை, கம்யூனிசத்தில் கோளாறு இல்லை. கம்யூனிசம் செம்மையானது. ஆனால் கம்யூனிச தத்துவத்தை எடுத்து வந்த தலைவர்கள் நீர்த்து போன காரணத்தினால், சுயநலவாதிகளாக மாறிவிட்ட காரணத்தினால் கொள்கை நீர்த்து போய்விட்டது, கொள்கை தோற்றுவிட்டது. ஆனால் திராவிடத்திற்கு மிகப்பெரிய என்ன தெரியுமா? தத்துவத்தை தந்தை பெரியார் தந்தார், அரியணையிலே அண்ணா ஏற்றினார், அற்ப காலத்தில் அவர் காலமானார். அதுக்கு பிறகு கலைஞர் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். இப்போ சில பேர் கேட்குறான், அண்ணா மாதிரி ஸ்டாலின் பேசுவாரா, கலைஞர் மாதிரி ஸ்டாலின் எழுதுவாரா? கொஞ்ச நாள் கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ அதை விட்டுட்டான். ஸ்டாலின் மாதிரி உதயநிதி உழைச்சாரா? உதயநிதி இப்போ அவருக்கு என்ன தெரியுமா? நான் தெளிவாக சொல்லிடுறேன். எங்கள் தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சார், எங்கள் அப்பா அதை காப்பாற்றி பெய் பண்ணார், மகசூல் வந்துச்சு, பத்திரமா இருக்கு. அந்த மகசூல் திருடு போகாமல் காப்பாற்றுற வேலையை பார்த்தாவே எங்களுக்கு போதும். இனிமேல் ஒரு பெரியார் எங்களுக்கு வேண்டியதில்லை. பெரியாரே சொன்னார், சொந்த புத்தியெல்லாம் உங்களுக்கு வேணாம், நான் தந்த புத்தியை மட்டும் வச்சுக்கிறேன். தத்துவம் எங்கள் இடத்துல இருக்கிறது. அந்த தத்துவங்களை நிறைவேற்றி காட்டிய தலைவர்கள் இன்றைக்கு இல்லை. அந்த தத்துவத்தை காப்பாற்றுகிற ஒரு தலைவர் முதலமைச்சராக இருக்கிறார். இந்த தத்துவத்திற்கு சேதாரம் இல்லாத பார்த்துக் கொள்கின்ற இன்னொரு தலைவரும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். திராவிடர் தோற்காது. பேசும்போது கம்யூனிஸ்ட தலைவர்களுடைய செயல்பாடுகள் நிறுத்திவிட்டது, அவர்கள் சுயநலவாதிகளாக மாறினாங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கொள்கை போய் சேரல, கம்யூனிஸ்ட் கொள்கையில பிரச்சனை இல்லை, தலைவர்களிடம் பிரச்சனை. சரி, நீங்க சொல்லுங்க, நீர்த்து போச்சான்னு நீங்க சொல்லுங்க. இடைவிடாத, அதான் ரொம்ப தப்பானது அது. அவர் ராசா அவர்களுடைய ஸ்பீச்சு இப்போ இன்னைக்கு சமூக வலைதளத்தில் போயிட்டு இருக்கு. அவர் சொல்கிறது மிக மிக தவறானது. எப்படி தலைவர்களுடைய செயல்பாடு எப்படி நீர்த்தா போச்சு சொல்லப்போனால் சரி, இப்போ அதை சொல்ல வேணாம். பட் நாங்கள் இல்லை நாங்கள் தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், ஊடக நண்பர்களுக்கு தெரியும். அதனால் தலைவர்களுடைய செயல்பாடு நீர்த்து போச்சு என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது. அது எந்த ஒரு அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது தான் என்னுடைய பதில். அதான் அடிப்படையற்றது. அவர் முழுசாக அவருடைய ஸ்பீச்சை கேட்கணும். இது இந்த போர்ஷன் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக அவர் ஆரம்பத்துலேருந்து என்ன பேசுகிறாரு தெரியல. இந்த போர்ஷனை மட்டும் எடுத்து சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அது மட்டும் தான் நாங்களும் பார்த்தோம். முழுமையாக பார்த்தா உரிய முதல்ல நாங்கள் பதிலளிப்போம். அது தவறானது, தவறானது, அடிப்படையற்றது. அவர் சொன்னது சரியில்லைன்றதை நான் சொல்கிறேன். ஆமாம், இல்லை அது அவர் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காரு. அவர் எங்களுடைய செயல்பாடு பூரா நீர்த்து போச்சுன்னு சொல்கிறது கொஞ்சம் கூட அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டு. அது அவர் திரும்ப பெறணும். அதனால் இந்த அடிப்படையில் சொல்கிறான்னு சொன்னோம். இருந்தாலும் நாங்கள் முழுமையாக பார்த்துட்டு உரிய முதலில் அதுக்கு பதிலளிப்போம் கட்டாயம்.